ஹலோ ஆல். சின்ன குழந்தைங்க பெரிய கோவம். இந்த குழந்தைங்களோட கோவத்தை ஹேண்டில் பண்றதுக்கே அப்பா இந்த பேரண்ட்ஸ்க்கு அதுவே ஒரு பெரிய டாஸ்க். இந்த குழந்தைங்க எதுக்காக கோவப்படுறாங்க அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜென்ரலா இந்த 0 to 3 years ஆன குழந்தைங்களுக்கு லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இன்சஃபிஷியன்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், அதாவது அவங்களோட அந்த அளவுக்கு வார்த்தைகளால் அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியாததுனால அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படிங்கறத அவங்களால சொல்ல முடியாது. ஸோ அந்த ஒரு ரீசன்னால அவங்களுக்கு அதிகமாக கோவம் வரும். அப்புறம் அன்சக்சஸ்ஃபுல் அட்டெம்ப்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்க அப்பதான் குடிச்சிட்டு நிற்பாங்க, திரும்பி படுப்பாங்க, அப்புறம் எந்திரிச்சு உட்காருவாங்க. ஸோ இந்த மாதிரியான மைல்ஸ்டோன்ஸ் எல்லாம் அவங்க இந்த வயசுல அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதெல்லாம் அவங்க ட்ரை பண்ணி பார்க்கும்போது அவங்களால முடியாதப்ப அவங்களுக்கு கோபம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இன்னொன்னு சூழ்நிலை, என்விரான்மெண்ட். ஒரே சத்தமா கச்சன்னு கத்திக்கிட்டே இருக்கிற என்விரான்மெண்ட், இல்லைன்னா ஒண்ணுமே சத்தமே இல்லாம ரொம்ப நிசப்தமா போரிங்கான ஒரு என்விரான்மெண்ட், இல்லைன்னா ரொம்ப சூடா புழுக்கமா இருக்கிறது, இல்லைன்னா ரொம்ப குளிரா அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாம இருக்கிறது, அவங்கள பயமுறுத்துற ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் பக்கத்துல இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா கூட குழந்தைங்க ரொம்பவே கோவப்படுவாங்க. அவங்களுக்கு சொல்ல தெரியாது இல்லை, அதனால கோவப்படுவாங்க. அடுத்தது பார்த்தோம்னா குழந்தைங்கள ஃபோர்ஸ்ஃபுல்லா ஏதாவது செய்ய வைக்கிறது. லைக் அவங்க ஏதாவது கையில எடுக்க போகும்போது வேகமா புடுங்கிறது, தட்டி விடுறது, அந்த போல ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ண போகும்போது அவங்களுக்கு நிச்சயமா போகும். ஃபார் எக்ஸாம்பிள், லேப்டாப் எவ்வளவு காஸ்ட்லியான பொருள் அப்படிங்கறது நமக்கு தெரியும். ஆனா குழந்தைக்கு பொறுத்த வரைக்கும் அது ஒரு பொருள், அது என்ன செய்யுது அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணணுங்கிற ஆர்வம் அவங்களுக்கு இருக்கும். இப்ப நம்ம அது சும்மா இதுதான் எதுக்கு எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்கணும் கொடுக்காம அதை பத்தி ஏன் எதுக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம அதை வாங்கணும்னா கொஞ்சம் அவங்களோட கோவம் தனியத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம குழந்தை பசி இல்லாம இருக்கும்பொழுது ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு விட்டுறது, ஜூஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் அவங்க தூக்கம் வர மாதிரி இருக்கிறப்ப அவங்க வெளியில கூட்டிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணி வெளியில கூட்டிட்டு போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட அவங்களுக்கு ரொம்பவே கோவம் வரும். சில வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா பசங்க ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ஜிகுன்னு ட்ரெஸ் பண்ணணும், ரொம்ப புழுக்கமான அந்த ஷெர்வானி சூட், அதுக்கப்புறம் அந்த பாவாடை சட்டை எல்லாம் ஜிகுன்னு இருக்கும், அதெல்லாம் போட்டு விட்டுருவாங்க. டயப்பரை வர போட்டு நம்மளாலே வெயில பட்டுப்புடவை போட்டுட்டு நிற்க முடியாது. பசங்க பாவம் என்ன பண்ணுவாங்க, நான் கண்டிப்பா இருப்பாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில கூட குழந்தைங்க ரொம்பவே கோவப்படுவாங்க. அவங்களுக்கு தேவையான அட்டென்ஷன் கிடைக்காதப்ப கூட பசங்க கோவப்படுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் சுத்தி நின்று பேசிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் நின்றுட்டு பேசும்போது இவ்வளவு உயரம் இருக்கும். அந்த குழந்தை சின்னதா ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணிருக்கோம், லைக் டிராயிங் பண்ணிருக்கோம், இல்லைன்னா ஏதோ ஒரு பில்டிங் கட்டியிருக்கோம், ஏதோ பண்ணிட்டு அப்பா 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 அப்பான்னு கூப்பிட்டுட்டே இருக்கும். இருக்கிற மேலாள சத்தத்துல நம்ம பேசுற சத்தத்துல அந்த குழந்தை கூப்பிடுறது நம்மளுக்கு காதிலே விழுந்தே இருக்காது. அது ரொம்ப நேரமா கூப்பிட்டு டயர்ட் ஆகி கடைசியில ரொம்ப இரிட்டேட் ஆகி அப்பான்னு கத்தி நம்ம சட்டையெல்லாம் புடிச்சு இழுத்து அப்புறம் தான் என்ன பண்ற நீ, நான் பேசிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி நம்ம சத்தம் போடுவோம். எதுக்காக? அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் அப்பா அப்படின்னு கூப்பிட்டப்பயே நம்ம ஓரளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிருந்தோம்னா அந்த குழந்தை கத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. அவங்க திருப்பி கூப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம ரெஸ்பாண்ட் பண்றோம், அதாவது கத்துனதுக்கு அப்புறம் ரெஸ்பாண்ட் பண்றோம். அப்ப அவங்க என்ன லேர்ன் பண்ணிக்கிறாங்கன்னா, ஓ நம்ம சத்தம் போட்டாதான் நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத அவங்க கத்துக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சிப்ளிங் ரைவல்ரினா அண்ணன் தம்பி இல்லைன்னா அக்கா தங்கச்சி மாதிரி இருக்க போகும்போது திடீர்னு ஒரு புதுசா வந்த ஒரு குழந்தை கிட்ட, ஒரு புதுசா வந்த இன்னொரு உறவு கிட்ட அவங்களோட அட்டென்ஷன் போறத அந்த குழந்தையால ஏத்துக்க முடியாது. இவ்வளவு நாள் நான் தான் ஸ்டார் ஆஃப் த ஃபேமிலியா இருந்தேன், திடீர்னு யார் இது புது ஆள் அப்படிங்கிறப்போ தேவையில்லாத விஷயத்துக்குலாம் சண்டை போடுவாங்க, கோவம் வரும் அவங்களுக்கு. அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய நடக்கும். இன்னொரு மெயின் ரீசன் பசங்களுக்கு கோவம் வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பிசிக்கல் ஆக்டிவிட்டி தேவையான அளவுக்கு இல்லாதது. சின்ன குழந்தைங்க எப்பவுமே ஒரு பவர் ஹவுஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, வேகமா ஓடுவாங்க, குதிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவ்வளோ எனர்ஜி இருக்கும் அவங்க கிட்ட. அதை அவங்க மொத்தமா ஸ்பெண்ட் பண்ணாதான் அவங்க சாந்த நிலையில இருக்க முடியும். அது இல்லாம நம்ம ஒரு இடமா உட்காரு, எங்கேயும் ஓடாத, ஏறாத, சொல்லாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க போகும்போது இந்த குழந்தைங்களோட எனர்ஜி எல்லாம் உள்ள தேங்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் பர்ஸ்ட் அவுட் பண்றதும் அவங்க ஆங்கர் மூலமா தான் பண்ணுவாங்க. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலை. அடிக்கடி சண்டை போட்டுக்கிற பேரண்ட்ஸ்னாலும், இல்லைன்னா எதுக்கு எடுத்தாலும் சிடுன்னு பதில் சொல்ற அப்பா, கத்திக்கிட்டே இருக்க அம்மா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வளர்ற குழந்தை பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பதிலும் அப்படிதான் சொல்லுவாங்க, சத்தமா சொல்லுவாங்க, கோவமா சொல்லுவாங்க, அப்படிதான் இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க சூழ்நிலையில இருந்து கத்துக்கிட்டாங்க. சோ அது கூட கோவத்துக்கு ஒரு ரீசன் தான்.
இந்த எல்லா ரீசனும் அல்லாம சில மெடிக்கல் ரீசன்ஸும் இருக்கலாம். அதாவது இந்த எந்த ரீசனுமே உங்க குழந்தை பொருந்தல, ஏதாவது ஒரு 7-8 வயசு ஆகுது, இன்னுமே தரையில படுத்துட்டு புரள்றான், இன்னுமே தலையை முட்டிக்கிறான், வலிக்கிற அளவுக்கு தலையில முட்டிக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஏதாவது மெடிக்கல் ரீசன்ஸ் இருக்கலாம். லைக் ADHD, இல்லைனாக்கா காம்ப்ளெக்ஸ் பிஹேவியர் இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லைன்னா ஜோரட் சிண்ட்ரோம், அந்த மாதிரி எந்த இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ கண்டிப்பா ரொம்ப அப்நார்மலா உங்களுக்கு தெரிஞ்சு உங்க குழந்தையோட போவோம் அப்படின்னா சைல்ட் சைக்காலஜிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போகிறது ரொம்பவே முக்கியம். ஸோ எதுக்காக குழந்தைங்க கோவப்படுறாங்க அப்படிங்கிறத பத்தி ஒரு பேரண்ட்ஸும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே அந்த கோவம் இல்லாம ரொம்ப சாந்தமா ஒரு அழகான குழந்தைய வளர்க்கறதுக்கு நம்மளுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். Hope this video helps. இதோட கண்டினியூஷன் வீடியோ எப்படி கோவமா இருக்க குழந்தைய ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம்.